அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் நாங்கள் 1.3 தேர்ச்சி 1.3 படிக்க போகிறோம். 1.3 தேர்ச்சியில் வந்து உற்பத்தி காரணிகள் உற்பத்தி காரணிகள் அப்போ நாங்கள் பார்த்துட்டோம். போன கிளாஸ்ல தேவை, பொருளாதாரத்தினுடைய அடிப்படை அம்சங்கள்ல தேவை, விருப்பங்கள், அதே போல பண்டங்கள், பொருட்களை நாங்கள் எப்படி வகைப்படுத்துவோம், வளங்களை நாங்கள் எப்படி வகைப்படுத்துவோம், பொருளியல்னா என்ன, பொருளியலை நாங்கள் எப்படி வகைப்படுத்துவோம், பல விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? ஸோ நாங்கள் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த பொருளியல் என்ற வரை விலக்கணத்துல மனித எண்ணற்ற மனித தேவை விருப்பங்களை எண்ணற்ற மனித தேவை விருப்பங்களை வரையறையுடைய அருமையான மாற்று பயன்பாடுடைய வளங்களை கொண்டு எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது தொடர்பான ஒரு கற்கையாகத்தான் இந்த பொருளியல் என்பது காணப்படுது. சரியா? அப்ப இந்த வளங்கள் என்பது வந்து வரையறையுடையதாக இருக்கும், அருமையானதாக இருக்கும், அதே போல மாற்று பயன்பாடுடையதாக இருக்கும். ஸோ வளங்களை நாங்கள் 2 வகையா பார்த்துருந்தோம். ஒன்று பொருளாதார வளங்கள், அடுத்தது பொருளாதாரம் அல்லாத அல்லது இலவசமாக கிடைக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த பொருளாதார வளங்களைத்தான் நாங்கள் 4 வகையில உட்படுத்துவோம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி இந்த 4 வகைக்குள்ளேயும் இந்த பொருளாதார வளங்களைத்தான் நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு கேள்வி வரலாம், பொருளாதார வளங்களையும் இலவச வளங்களையும் வேறுபடுத்தி காட்டுக, அப்படி ஒரு கேள்வி வரலாம். அல்லது பொருளாதார வளங்களின் பிரிவுகளை கூறுக, பொருளாதார வளங்களின் பிரிவுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக அப்படின்ற ஒரு கேள்வியும் வரலாம். இப்போ பொருளாதார வளங்கள்னு கேட்டாலும் சரி, உற்பத்தி காரணிகள்னு கேட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்றுதான். அப்ப நீங்க இங்க மார்க் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம், பொருளாதார வளங்கள் தான் உற்பத்தி காரணிகள். பொருளாதார வளங்கள் தான் உற்பத்தி காரணிகள். இந்த பொருளாதார வளங்களை வகைப்படுத்துறதுக்கும் 2 மெத்தட் இருக்குது. ஒரு வகைப்பாட்டுக்குள்ள நீங்க சொல்லலும் நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்ற 4 வகையான பொருளாதார வளங்கள் அல்லது உற்பத்தி காரணிகள் காணப்படுது. அப்படி எழுதினாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அல்லது இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியையே நீங்க 2 வகைக்குள்ள வகைப்படுத்தலாம். எப்படியான வகை? மானிட வளங்கள், பௌதீக வளங்கள். மானிட வளங்கள், பௌதீக வளங்கள். மானிட வளம் அதாவது மனிதனாக இருக்கக்கூடிய வளங்கள், மனிதனால பூர்த்தி செய்யப்படக்கூடிய இந்த வளங்களாக இருக்கும் இவை. சரி, என்னென்ன வரும் அதுல? மானிட வளங்கள்ல உழைப்பும் முயற்சியும். ஒரு உழைப்பை யாரு செய்வாரு? மனிதன் தானே செய்வாரு. சோ உழைப்பு என்பது ஒரு மானிட வளம், மனிதனால கிடைக்கக்கூடிய ஒரு வளம். அதே போல முயற்சியாளராகவும் யார் இருப்பாரு? ஒரு மனிதன் தான். ஆகவே உழைப்பும் முயற்சியும் மானிட வளங்கள், நிலமும் மூலதனமும் பௌதீக வளங்கள். இப்படியும் நீங்க வகைப்படுத்தி எழுதலாம். உங்களுக்கு பொருளாதார வளங்களை வகைப்படுத்துக 2 மார்க்ஸ் கேள்விக்கு வந்தா பொருளாதார வளங்களை வகைப்படுத்துகன்னு சொல்லி வந்திருக்குது. என்னத்துல? ஸ்ட்ரக்சர் கேள்விலையும் வந்திருக்குது. பொருளாதார வளங்களாக வகைப்படுத்தப்படுபவை பின்வருவனவற்றுள் எவை அப்படின்ற கேள்விகளும் எம்சிக்யூ கேள்விகள்லையும் வரலாம். ஸோ பொருளாதார வளங்களை வகைப்படுத்துகன்னு உங்களுக்கு கேள்வி கேட்ட நீங்க என்ன செய்யலாம்? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சின்னு எழுதவும் மேலும், அல்லது இன்னொரு வகையில மானிட வளம்னு போட்டுட்டு அதுக்கு கீழே முயற்சியும் உழைப்பும் எழுதலாம். பௌதீக வளங்கள்னு போட்டுட்டு அதுக்கு கீழே நிலமும் மூலதனமும் எழுதலாம். இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? இந்த 4 வளங்கள் தான். இந்த 4 வளங்களையும் நாங்க வகைப்படுத்துற முறைகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஒவ்வொரு வளங்களினதும். எஸ்,
ஒவ்வொரு வளங்களினதும் பண்புகள், நிலத்தினுடைய பண்பு, நிலம்டா என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய பண்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ்லாம் அழகா இருக்குது. ஸோ வாசிச்சாலே கிளியர் ஆகிரும். இப்படி கிளியர் ஆகாட்டி நீங்க கேட்கலாம். சரியா? இப்ப அதுல வாசிச்சு பாருங்க. நிலத்தினுடைய பண்பு இயற்கையினுடைய ஒரு கொடையாக இருக்குமாம். நிரம்பல் நெகிழ்வற்றதாக இருக்குமா. நிரம்பல் நெகிழ்வற்றதுண்டா என்ன? இலகுவாக நிரம்பல் செய்ய முடியாது. சரியா? விலை கூட கூட நிரம்பலை வாங்க எங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகலுமாக இருந்தால் அது நெகிழ்ச்சியுடைய நிரம்பல்னு நாங்க சொல்லுவோம். எவ்வளவுதான் நிலத்திட விலை அதிகரிச்சாலும் நிலத்தை எங்களுக்கு உருவாக்க இயலுமா? நிலத்தை உருவாக்க இயலுமா எங்களுக்கு? இயலாது தானே. அப்ப அது கஷ்டம். அப்ப நிலத்தினுடைய நிரம்பல் நெகிழ்வற்றதாக இருக்கும். அசைவுத்தன்மை அற்றவை. நிலம் அசையுமா? அங்கிருந்து இங்கே எங்களுக்கு அசைஞ்சு கொண்டே வச்சு கொள்ளையிலுமா, நகர்த்தி கொண்டு அப்படியும் மேலா ஏன்னா. அதே போல வினைத்திறன் வினைத்திறனை உயர்த்த உதவும். நிலத்துல வினைத்திறனை உயர்த்தலும் அப்படித்தானே. ஒரு தரிசு நிலத்தை கூட நாங்க பண்படுத்துற நேரம் ஒரு விவசாய நிலமாக மாத்தேலும். தரிசு நிலம்டா தெரியும் தானே. கட்டாந்தரையாக இருக்கிற ஒரு சும்மா வெறும் தரையாக இருக்கிற கூடிய நிலத்தை கூட நாங்க பண்படுத்தி அதற்குரிய பசலைகள் எல்லாம் போட்டு அதுக்குரிய வேலை திட்டங்கள்லாம் நாங்க செய்யற நேரம் ஒரு தரம் வாய்ந்த ஒரு நிலமாக மாற்றம் அடையும். சரியா? அப்ப நிலத்தினுடைய வினைத்திறனை அதிகரிக்க செய்யலும். அதே போல ஓரினத்தன்மை அற்றவை. எல்லா இடத்துல இருக்கிற நிலமும் ஒரே மாதிரியான தன்மையுடைய நிலங்களா? சதுப்பு நிலங்கள் இருக்கும், மேட்டு நிலங்கள் இருக்கும், கடற்கரையோரங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கும், கடல் எல்லாம் நிலத்துக்குள்ளாக வரும். சரியா? கடல், காடு. இப்ப நிலங்கள் வித்தியாசமான தன்மை கொண்டவை. அடுத்து இதற்கான காரணி கொடுப்பனவு என்ன? வாடகை. இது முக்கியமான விஷயம். நிலத்திற்கான காரணி கொடுப்பனவு வாடகை. காரணி கொடுப்பனவு அந்த சொல் விளங்குதா? காரணி என்ன காரணி? இந்த நிலம் என்ற உற்பத்தி காரணி. நிலம் என்ற உற்பத்தி காரணிக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனவு. ஒருத்தர் வேலை செஞ்சா நாங்க அவருக்கு ஒரு கொடுப்பனவு கொடுப்போம். ஒரு ஊழியருக்கு, ஒரு ஆசிரியராக இருந்தால் அவருக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனவை நாங்க சம்பளம்னு சொல்லுவோம். அப்ப அங்க என்ன? உழைப்புக்கு கொடுக்கக்கூடியது சம்பளம். அதுவே நாளாந்தம் உழைக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாங்க என்ன கொடுப்போம்? ஊதியம் கொடுப்போம். நாளாந்தம் உழைக்கக்கூடிய ஒருத்தருக்கு எது கொடுப்போம்? அதை நாங்க சம்பளம்னு சொல்லுவோம். இன்றைக்கு ஒரு நாள் கூலி தொழிலாளிகள் இருப்பாங்க தானே. அவங்க ஒரு நாளைக்கு கூலிய வாங்கிட்டு போவாங்க. அப்போ ஊதியம் அல்லது கூலி. அவங்களுக்கு கொடுக்கறது கூலி. அதுவே மாதாந்தம் கொடுக்கப்படக்கூடியது சம்பளம். உழைப்புக்கு கிடைக்கக்கூடியது கூலி அல்லது சம்பளம்னு சொல்லுவோம். அதே விஷயம்தான் இங்க இந்த நிலம். ஒரு நிலத்தை நாங்க பயன்படுத்துவோமாக இருந்தால் சரி, அந்த பயன்படுத்துறதுக்காக நாங்க அந்த நிலத்துக்கு கொடுக்கக்கூடியது என்ன? வாடகை. அப்புறம் நாங்க பில்டிங்கை பயன்படுத்துறோம். அப்ப அந்த பில்டிங்காக நாங்க வாடகையை கொடுப்போம். அல்லது வயல் செய்யறதுக்காக ஒரு நிலத்தை நாங்க குத்தகைக்கு எடுத்திருப்போம். அந்த நிலத்துக்காக நாங்க ஒரு வாடகை கொடுக்குறோம். சரி, இப்ப உங்களுக்கு விளங்குதா? சோ நிலத்திற்கான காரணி கொடுப்பனவு வாடகை. விளங்கிட்டா? அடுத்தது உழைப்பு. இந்த பண்புகள் எல்லாம் பெருசா டைம் எடுத்து விளங்கப்படுத்த தேவையில்லை. உழைப்புட பண்புகளை பாருங்க. உயிருள்ள ஒரு காரணி ஓரினத்தன்மை அற்றதாக இருக்கும். கல்வி, பயிற்சி என்பவற்றின் மூலம் வினைத்திறனை உயர்த்த முடியும். உயிருள்ள ஒரு காரணி. உழைப்பு என்பது யாரால வழங்கப்படக்கூடியது? மனிதனால வழங்கப்படக்கூடியது. அப்ப அது ஒரு உயிருள்ள காரணி. ஓரினத்தன்மை அற்றவை. எல்லா மனிதரும் ஒரே மாதிரியான பண்புகளும் ஒரே மாதிரியான ஆற்றலும் கொண்டவர்களாகவா இருப்பாங்க? இல்ல. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஆற்றல்கள். ஒரே பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட வித்தியாசமான ஆற்றல்களை கொண்டிருப்பாங்க. சரி, அதே மாதிரி மாணவர்களும் எல்லாரும் எந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனித்திறமை மிக்கவர்களாக இருக்கிறதால மனிதன் என்பவன் அங்கு ஓரினத்தன்மை அற்றவை என்று சொல்லுவோம். நாங்க உழைப்புட ஒரு முக்கியமான பண்பு. அதே போல இங்க என்ன செய்யலாம்? ஒரு உழைப்பை நாங்க வினைத்திறன் மிக்கதாக ஆக்கணும்டா கல்வி, பயிற்சி. ஏன்னா கல்வி பயிற்சி வழங்குறதால அந்த மானிட உழைப்பை எங்களுக்கு இன்னும் அபிவிருத்தி செஞ்சு வினைத்திறன் மிக்கதாக மாற்ற முடியும். தீர்மானம் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவை. நிலம் தன்னுடைய தன்ல இதைத்தான் விதைக்கணும், இதுல இந்த பில்டிங்கை தான் கட்டணும்னு நிலத்துக்கு தீர்மானம் எடுக்க இயலுமா? இயலாது. ஏன்னா ஆனா உழைப்பு என்ற காரணி உயிருள்ள காரணி என்றதால அது தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். அதே போல ஒழுங்குபடுத்தக்கூடிய சக்தி இருக்கும். சம்பளம், கூலிதான் இதனுடைய காரணி கொடுப்பனவாக இருக்கும். சரியா? அப்ப
உழைப்புக்கான காரணி கொடுப்பனவு. முக்கியமான விஷயம், உழைப்புக்கான காரணி கொடுப்பனவு சம்பளம் அல்லது கூலி. நிலத்திற்கான காரணி கொடுப்பனவு வாடகை. உழைப்புக்கான காரணி கொடுப்பனவு சம்பளம் அல்லது கூலி. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தந்திருக்கிறாங்க பாருங்க நோட்ல. ஊழியத்தினுடைய அளவை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? சனத்தொகையின் அமைப்பும் வயதமைப்பும், மக்களோட சுகாதார நிலைமை, கல்வி மட்டமும் தேர்ச்சி மட்டமும். கல்வி மட்டமும் தேர்ச்சி மட்டமும். ஊழியத்தின் அளவை தீர்மானிக்கும். சனத்தொகை அதிகரிக்க அதிகரிக்க ஊழியத்தின் அளவு அதிகரிக்கும். வயதமைப்பு கூடவும் சனத்தொகை ஊழியம் அதிகரிக்கும். மக்களோட சுகாதார நிலைமை, சிறந்த ஆரோக்கியமான சுகாதார நிலைமை காணப்படுமாக இருந்தால் இந்த நோய்கள்ல இருந்து பாதுகாக்கப்பட்டு மக்கள் ஊழியப்படையில இருப்பாங்க. அதே போல அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி மட்டம், தேர்ச்சி மட்டங்கள், இது எல்லாமே ஒரு சிறந்த ஊழியப்படையை உருவாக்கும். அதனுடைய அளவையும் தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருக்கும். அடுத்தது மூலதனம். சரியா? இது மூலதனம் என்பது என்ன? மனிதனால உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் டெபினிஷன் மேல தரப்பட்டிருக்கு, இது பார்த்துக்கொள்ளுங்க. மூலதனம்னா என்ன? உற்பத்திக்காக மனிதனால உருவாக்கப்பட்ட நீண்டகால பாவனையுடையவையும் பெருமான தேவைக்கு உட்படக்கூடியவையுமான மெய்ச்சொத்துக்கள், மெய் ரீதியான சொத்துக்கள், கட்டிடங்கள், இயந்திரங்கள், விமான நிலையங்கள், அது மாதிரியான தொட்டு உணரக்கூடிய சொத்துக்களை தான் நாங்க சொல்லுவோம் மூலதனம். பணம் ஒரு மூலதனம் அல்ல, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பணம் ஒரு மூலதனம் அல்ல. பணத்தை நாங்க முதலீடு தான் செய்வோம். முதலீடு வேற, மூலதனம் வேற. அந்த முதலீடுகள் தான் மூலதனமாக மாற்றம் அடைகிறது. சரியா? நாங்க முதலீடு செய்யறோம். ஒரு இயந்திரத்தை வாங்குறதுக்காக பணத்தை நாங்க முதலீடு செய்வோம். அந்த இயந்திரம் என்பது என்ன? பணத்தை கொடுத்து முதலீட்டை போட்டு நாங்க இந்த இயந்திரத்தை வாங்கினா அந்த இயந்திரம் என்பது ஒரு மூலதனம். விளங்குதா? பணத்தை கொடுத்து நாங்க ஒரு முதலீடு செஞ்சு ஒரு பில்டிங்கை நாங்க வாங்குறோம். அங்க அந்த பில்டிங் என்பது மூலதனம். பணம் என்பது என்ன? மூலதனமா? அல்ல, அது ஒரு முதலீடு. அந்த பில்டிங், அந்த மூலதனத்தை வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு முதலீடு பணம். ரெண்டுக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப மூலதனம் என்னென்று தந்திருக்கிறாங்க. மூலதனத்துடைய பண்புகள் தரப்பட்டிருக்குது. அதுல பாருங்க, மூலதனத்திற்கு கிடைக்கக்கூடிய காரணி கொடுப்பனவு என்ன? வட்டி. மூலதனத்திற்கு கிடைக்கக்கூடிய காரணி கொடுப்பனவு வட்டி. நிலத்திற்கு காரணி கொடுப்பனவு வாடகை. உழைப்புக்கு காரணி கொடுப்பனவு சம்பளம் அல்லது கூலி. மூலதனத்திற்கு காரணி கொடுப்பனவு வட்டி. சரியா? இது வரைக்கும் கிளியரான்னு சொல்லுங்க. அடுத்தது மூலதனத்தினுடைய வகைகளை பார்க்கணும். இது வரைக்கும் படிச்சது கிளியரா? பேசுறது எப்படி சொல்ற, லாங்குவேஜ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? மொழி நடையில ஏதாவது, விலங்கல்ல பேசுறது அப்படி ஏதாவது இருக்குதா? ஓகே 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 சரி. அப்படின்னா சரி. நான் கொஞ்சம் இனி இந்த தமிழ் அப்படி பேசுற மாதிரி இருக்கும். அப்படி என்ன சரி விலங்காட்டி இந்த கேண்டி சைட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் எங்களோட தமிழ் எப்படி இருக்குமோ தெரியல. அப்படி விலங்காட்டி ஏதாவது கேளுங்க. சரியா? சரி. அடுத்தது நாங்க முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறது. இந்த மூலதனத்தை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7 வகைகளாக வகைப்படுத்தி பார்க்கல. மூலதனத்தை எவ்வகையான மூலதனங்கள்? இப்ப நாங்க சொன்னது கட்டிடம், விமான நிலையம், இயந்திரங்கள் சொன்னோம். இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான மூலதனத்துக்குள்ள வரும். சரி, அதைத்தான் நாங்க அடுத்தது என்னன்னு பார்க்க போறோம். முதலாவது வகைக்குள்ள வரப்போறது நிலையான அல்லது மெய்யான அல்லது பௌதீக ரீதியான மூலதனம். நிலையான, பிக்ஸ்டா இருக்கக்கூடியதுனா நிலையாக இருக்கக்கூடியது. மெய்ண்டா என்ன? தமிழ்ல மெயின்னு சொல்லுவோம். எதுக்கு? உடம்புக்கு தானே சொல்லுவோம். உடலுக்குத்தான் மெயின்னு சொல்லுவோம். உடல் மெய்யாக இருந்தால் அது என்னது? உண்மை. இந்த தொட்டுணரக்கூடியதாக இருக்கும். என்ன? அப்ப தொட்டுணரக்கூடிய அல்லது பௌதீக ரீதியான மூலதனம். நிலையான, மெய்யான, பௌதீக ரீதியான மூலதனம் அப்படின்னு முதலாவது வகைய சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னா, உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மனிதனால உருவாக்கப்பட்ட எல்லா சுமை சொத்துக்களையுமே நாங்க மெய் மூலதனம்னு சொல்லுவோம்.
எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே மெய் மூலதனம். இப்போ மூலதனம்னு சொன்னாலும் சரி. அது மூலதனம் நாங்க எல்லாத்தையும் தானே சொல்றோம். அதுதான் இது மெய் மூலதனம். அதுக்கு இன்னொரு பேர் அடைமொழியை சேர்த்திக்கிறாங்க. மெய் மூலதனம் அல்லது நிலையான மூலதனம் அல்லது பௌதிக ரீதியான பிசிக்கல் கேபிட்டல்னு சொல்லுவோம். சரியா? மூலதனம். அடுத்தது தொழிற்படும் சுழலும் அல்லது இருப்பு மூலதனம். தொழிற்படு மூலதனம் அல்லது சுழலும் மூலதனம் அல்லது இருப்பு மூலதனம். சரியா? அப்படின்னா உற்பத்திக்கு பயன்படும் மூலப்பொருட்கள், குறை வேலை பொருட்கள், இறுதி பொருள் இருப்புகளை குறிக்கும். உற்பத்திக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மூலப்பொருட்கள். சரியா? ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருள் என்ன? மூலதனமாக வரக்கூடிய ஒரு மூலப்பொருளை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருள், லேசான ஒரு மூலப்பொருள். துணி. துணி எடுத்து பாருங்க. துணி என்பது என்ன? நெய்யப்பட்டு அழகாக செய்யப்பட்ட ஒரு துணி. அது ஒரு உற்பத்தி பொருள் தானே. அது ஒரு உற்பத்தி பொருளாக இருந்தாலும் ஒரு ஆடையை தயாரிக்கிற நேரம், ஒரு ஆடையை தைக்கிற நேரம், அந்த துணி என்பது அந்த ஆடைக்கான என்ன பொருள்? அந்த ஆடைக்கான மூலப்பொருள். அந்த ஆடைக்கான மூலப்பொருள் விளங்குதா? அந்த ஆடைக்கான மூலப்பொருள். அதே போல குறை வேலை பொருட்கள். குறை வேலை பொருட்கள்னாலும் அதுதான். அதாவது இப்போ இடையில நாங்கள் செஞ்சிருப்போம், அதை பூரணப்படுத்தினாத்தான் இன்னொரு அது உற்பத்தி பொருளாக உருவாக்கப்படும். குறை வேலை பொருட்கள். அதே போல இறுதி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இறுதியாக வரக்கூடிய ஒரு பொருள், ஒரு சைக்கிளாக இருக்கலாம். சரி, அதில் வரக்கூடிய இந்த பார்ட்ஸ்கள் தான் நாங்கள் குறை வேலை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இந்த தொழிற்படும் அல்லது சுழலும் அல்லது இருப்பு மூலதனமாக இருக்கும். இதெல்லாம் என்னத்துக்கு உதவும்? உற்பத்தி செயற்பாட்டை தொடர்ச்சியாக மேற்கொள்ளவும் எதிர்கால உற்பத்தியை திட்டமிடவும் இது உதவுறதால தான் நாங்கள் இதை தொழிற்படும் மூலதனம். தொழிற்பாடு செயற்பாடு தொடர்ந்து நடக்கணுமாக இருந்தால் அங்கு இந்த மூலதனங்கள் அவசியமாக. சரி, அடுத்தது பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம். பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம். அப்ப இதுல 2 விஷயம் வருது பாருங்க. நான் சொல்லலையே, பொருளாதார. இப்ப பொருளாதார மூலதனமாக இது இருக்கணும்ன்றது விளங்குது. 2வது பொது செயற்பாடு. 2வது என்ன? பொது செயற்பாட்டு, பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலதனங்கள். பாருங்க, பொருளாதாரத்துல உற்பத்திகளையும் பங்கீட்டு செயற்பாடுகளையும் இலகுபடுத்தும் மூலதனங்கள். பொருளாதாரத்துல உற்பத்திகளையும் பங்கீட்டு செயற்பாடுகளையும் இலகுபடுத்துறதுக்காக காணப்படக்கூடிய மூலதனங்கள். ஒரு விமான நிலையம், ஆனா இது பொது சொத்துக்களாகவும் இருக்கும். பொருளாதார பொது பயன்பாட்டு மூலதனம், இது பொது சொத்துக்களாகவும் இருக்கும். விமான நிலையங்கள், துறைமுகங்கள், பெருந்தெருக்கள், சரியா? இதெல்லாமே பொருளாதார பொது பயன்பாட்டு மூலதனங்கள் அல்லது பொது செயற்பாட்டு மூலதனம்னு சொல்லுவோம். இதெல்லாமே பொதுவாக அரசால தான் உருவாக்கப்படும். அதே போல இந்த சமூக பொது செயற்பாட்டு மூலதனமும் அரசால தான் உருவாக்கப்படும் பெரும்பாலும். இது சமூகத்துக்கு நலவை தரக்கூடிய பொதுவான மூலதனங்கள். சரியா? மனிதனால அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பயன்படுத்தப்படும் சேவைகளை வழங்கும் மூலதனங்கள் தான் இந்த சமூக பொது செயற்பாட்டு மூலதனம். உதாரணம் பாடசாலை, கட்டிடம், இது எல்லாமே சமூக பொது செயற்பாட்டு மூலதனம்னு சொல்லுவோம். அடுத்தது மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம். மனிதனும் ஒரு மூலதனமாக இருப்பானா? வெறுமனை உழைப்பு, மனிதன் ஒரு உழைப்பாளி என்றதை தாண்டி அவன் ஒரு மூலதனமாக மாற்றம் அடைகிறான். எப்ப மாற்றம் அடைகிறான் மனிதன் ஒரு மூலதனமாக? ஊழியர்களை உற்பத்தியில் ஈடுபடும் போது மிகவும் வினைத்திறனாக செயற்பட உதவும் கல்வி, அனுபவம், பயிற்சி,
சுகாதார நிலை போன்றவற்றையும் மூலம் மனிதனிடம் உள்ள சிறப்பு நுட்பம், கற்றல், அறிவு இது எல்லாத்தையும் தான் நாங்க சொல்லுவோம் மனித மூலதனம். இப்ப நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. இலங்கையிலிருந்து மூளைசாலிகள் வெளியேற்றம். இலங்கையின் மூளைசாலிகள் அதிகமாக வெளியேறி வருகின்றனர் என்று. அப்ப நீங்க மூளைசாலிகள் யார பெரும்பாலும் நாங்க பார்க்கிறது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அதே போல வைத்தியர்கள், பெரும் சட்டத்தரணிகள், தொழில்நுட்பவியலாளர்கள், பொறியியலாளர்கள். சரி, இவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்னு சொன்னா மூலதனங்களாக இருப்பாங்க. அவர்களுடைய அறிவினுடைய உயர் அறிவு மட்டம், உயர் தேர்ச்சி மட்டம், வினைத்திறன் மட்டம் இவங்கள்ட்ட அதிகமாகிற நேரம் நாங்க அவங்கள மனித மூலதனம்னு சொல்லுவோம். மனித மூலதனம்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது இயற்கை மூலதனம். அதாவது உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்கள நாங்க இப்ப நீர், ஆகாயம் இது எல்லாமே வந்து இயற்கை மூலதனம்னு சொல்லுவோம். அதேபோல சமூக மூலதனம் சமூகங்களுக்கு இடையிலான தொடர்புகளை அளவு ரீதியாகவும், பண்பு ரீதியாகவும் விருத்தி அடையச் செய்யும் நிறுவனங்கள், நல்லொழுக்கமுடைய விழுமியங்கள், தொடர்பாடல், வலையமைப்புகள் இது எல்லாமே சமூக மூலதனம். இப்போ ஒரு எங்கட சமூகத்துல ஒரு சங்கம் ஒன்று இருக்கும். அந்த சங்கம் வந்து சிறுவர்களுக்காக உருவாக்கப்பட்டதாகவோ, அல்லது பெண்களுக்காக உருவாக்கப்பட்டதாகவோ, அல்லது விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது, அல்லது மீன் பிடிக்கிறாக்களுக்காகவோ ஏதோ ஒரு பொது பண்பின் அடிப்படையில வந்து அந்த சங்கம் உருவாக்கப்பட்டு அதனூடாக தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு இருக்கும். ஸோ இவ்வகையான சங்கங்கள், அமைப்புகள், நிறுவனங்கள் இது எல்லாமே சமூக மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல 7 வகையான மூலதனங்கள் படிச்சிருக்கிறோம். அடுத்ததுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது பொருளியல்ல பணத்தை நாங்க மூலதனமாக கருதுவதில்லை. காரணம் பணத்தை பயன்படுத்தி நேரடியாக உற்பத்தி இடம்பெறல. இப்ப நாங்க பய ப பணத்தை டிரெக்டா நாங்க உற்பத்திக்குள்ள பயன்படுத்துறோம். அது ஒரு எப்படி சொல்றது? அது ஒரு மூலப்பொருளா? பணம் ஒரு மூலப்பொருளா? பணத்தை அரைச்சி அல்லது பணத்தை அப்படி ஒன்றும் இல்லை தானே. பணத்தை பயன்படுத்தி நாங்க அந்த மூலப்பொருட்களை கொள்வனவு செய்யறோம். அந்த மூலதனங்களை கொள்வனவு செய்யறோம். சரியா? அந்த பணத்தால உருவாக்கப்படுற மெய்ச்சொத்துக்கள் தான். பணத்தை கொண்டு நாங்க ஒரு நிலத்தை வாங்கியிருப்போம், பணத்தை கொண்டு ஒரு பில்டிங்கை வாங்கியிருப்போம், பணத்தை கொண்டு ஒரு ஆம், இயந்திரத்தை வாங்கியிருப்போம். விளங்குதா? பணத்தை கொண்டு நாங்க அதற்கான மூலப்பொருட்களை வாங்கியிருப்போம், மெய்ச்சொத்துக்களை வாங்கியிருப்போம். ஸோ இதனால பணம் ஒரு மூலதனம் அல்ல. பணத்தை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய, பணத்தை கொண்டு வாங்கக்கூடிய மெய்ச்சொத்துக்கள் தான் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறதால அதுதான் மூலதனம். பணம் மூலதனம் அல்ல. இது திருப்பி திருப்பி ஏன் சொல்றதுன்னு சொன்னா இது கேள்விகளுக்கு வாரது. பணம் ஒரு மூலதனம் அல்ல. பணம் ஒரு முதலீடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? ஆஹ் கணக்கீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அக்கௌண்ட்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு மூலதனம்னு தான் சொல்லுவாங்க பணத்தை. அக்கௌண்ட்ஸ்ல பணம் மூலதனம், எக்கனாமிக்ஸ்ல பணம் மூலதனம் அல்ல. சரியா? கிளியர் ஆகி கொள்ளணும். எல்லாரும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஆர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு யாராலும் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்களா? அப்படியா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் காமர்ஸ் எடுத்துக்கொண்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? இப்படி
ஓகே. அ இந்த இது வந்து எக்கனாமிக்ஸ் பாடம் தான். நேத்தும் அ ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோம் எக்கனாமிக் ஆர்ட்ஸ் பாடத்துல வரதே, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல வர ஹோம் எக்கனாமிக் பாடம்னு சொல்லி, அ இது ஏதோ ஒரு உங்களுக்கு மிஸ் மிஸ் ஆகி மெசேஜ் ஒண்ணு வந்திருக்குது போல. ஹோம் எக்கனாமிக் டீச்சர்ன்டு என்ற பேர் வந்திருக்குது போல கான்டாக்ட்ல. ஸோ இது எக்கனாமிக்ஸ் தானே? கொமர்ஸ்ல வரக்கூடிய அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ், ஐடி அதுல வரக்கூடிய ஒரு பாடம் தான். அப்படி யாராவது இருந்தா மெசேஜ் ஒன்று தாங்கோ. ஹோம் எக்கனாமிக் அல்ல இது. சரி. அடுத்தது. ஓகே, ஓகே. ஏன்னா நேத்து ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹோம் எக்கனாமிக் செய்றீங்களான்ட்டு. அதுக்கு தான் நான் சொல்லிக்கொள்றேன். அப்படி ஏதாவது மிஸ் ஆகியும் இருக்கேலுமே உங்களுக்கும்? சரி, சரி. பாருங்க சேமிப்பு, முதலீடு, மூலதனம். சரியா? சேமிப்பு, முதலீடு, மூலதனம். மூலதனம் எதனால உருவாக்கப்படுகிறதுன்னு நாங்க சொன்னோம்? முதலீட்டால தானே. முதலீடு என்பது பணம். பணத்தை தான் நாங்க முதலீடு செஞ்சு நாங்க மெய் சொத்துக்களை கொள்வனவு செஞ்சு அது இந்த மெய் சொத்துக்கள் மூலதனமாக மாற்றமடையும். அது கிளியர் தானே? அதுக்குள்ள எந்த டவுட்டும் இல்ல. முதலீட்டை கொண்டு முதலீடு என்பது பணமாக இருக்கும். அந்த முதலீட்டை கொண்டு நாங்க மெய் சொத்துக்களை கொள்வனவு செஞ்சு அது மூலதனமாக மாற்றம் அடையுது. அந்த முதலீடு என்பது எதனால உருவாக்கப்படுது? அந்த பணம் எங்க இருந்து வருகுது? சேமிப்பால. அந்த முதலீடு, அந்த பணம் எங்கிருந்து வருது? சேமிப்பால. யாருடைய சேமிப்பால? வீட்டுத்துறையினருடைய சேமிப்பு, நிறுவனத்துறையினருடைய சேமிப்பு, அரசினுடைய சேமிப்பு, வெளிவாரியான சேமிப்புகள்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்க்குற நேரம் மொத்தமாக நாங்க சேமிப்பை 2 வகையில வகைப்படுத்துவோம். உள்நாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்பு. உள்நாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்பு. இப்ப இதுல நான் சொன்ன இந்த வீட்டுத்துறை சேமிப்பு, நிறுவனத்துறையிட சேமிப்பு, அரசு துறையிட சேமிப்பு இதெல்லாமே உள்நாட்டுக்குள்ள நடக்கிறது. வெளிவாரியாக எங்களுக்கு வாரது அந்த வெளிநாட்டு சேமிப்பு. கடன்கள், நேரடி முதலீடுகள், நன்கொடைகள் இதெல்லாம் எங்களுக்கு வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய சேமிப்புகள். இந்த எல்லா சேமிப்பும் தான் என்னவாக மாறுது? முதலீடாக மாறுது. சேமிப்பு என்பது முதலீடாக மாற்றமடைந்து முதலீடு என்பது மூலதனமாக மாற்றமடையுது. விளங்கிச்சா உங்களுக்கு அது? சேமிப்பு, முதலீடு, மூலதனம் மூணுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் விளங்கிட்டா? சரி. வீட்டுத்துறையினருடைய சேமிப்பு பாருங்க. வீட்டுத்துறை வருமானத்துல நுகர்வுக்கு செலவிடப்படாத பகுதியைத்தான் நாங்க சேமிப்புன்னு சொல்லுவோம். இப்போ அஹ், வை வருமானமாக இருந்தால் வை வருமானமாக இருந்தால் சி பிளஸ் எஸ் கன்சியூம்ஷனும் சேவிங்கும் தான் வையாக இருக்கும். நுகர்வும் சேமிப்பும் தான் வையாக இருக்கும். இப்போ நீங்க சேமிப்பு சமப்படுத்தணுமாக இருந்தால் சேமிப்பு சமனாக இருந்தால் வையில இருந்து சிய கழிக்கணும். என்ன? வையில இருந்து சிய கழிக்கணும். வருமானத்தில இருந்து நுகர்வை கழிக்கணும். இதுதான் விஷயம். வீட்டு வீட்டுத்துறையினர் தமது மொத்த வருமானத்தில இருந்து நுகர்வுக்காக செலவிட்ட பகுதி போக மிஞ்சி இருக்கக்கூடிய பகுதியைத்தான் நாங்க வீட்டுத்துறையினருடைய சேமிப்பு. நிறுவனத்துறையினுடைய சேமிப்பு என்பது என்னவாக இருக்கும்? உழைத்த லாபத்துல பகிரப்படாத பகுதி. நிறுவனத்துறை லாபம் உழைச்சிருக்கும். அப்படி லாபம் உழைக்கிற நேரம் அவர்களுடைய பங்குதாரர்களுடைய லாபங்கள் பகிரப்படும். பகிரப்பட்டு பகிரப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் நாங்க நிறுவனத்துறையினுடைய சேமிப்புன்னு சொல்லுவோம். அதே போல அரச துறை சேமிப்பு என்பதும் அரச வருமானத்துல நடைமுறை செலவை கழித்து அரச வருமானத்துல நடைமுறை செலவை கழிச்சு வரக்கூடியதுதான் அரசு துறையினுடைய சேமிப்பு. சரியா?
இப்ப சேமிப்புகள் பெரிய வகையான 2 வகையில வகைப்படுத்தலும் உண்டு. உள்நாட்டு சேமிப்புகள், அடுத்தது வெளிநாட்டு சேமிப்புகள். சரியா? உள்நாட்டு சேமிப்பு வீட்டுத்துறையினுடைய சேமிப்பு, நிறுவனத்துறை சேமிப்பு, அரசு சேமிப்புன்னு வகைப்படுத்துறோம். இங்க நான் ஒரு சமன்பாடு போட்டிருக்கிறேன். அது குழப்பமா இருந்தா பார்த்துக்கொள்ளுங்க. Y என்பது வருமானம், C என்பது நுகர்வு, S என்பது சேமிப்பு. Y வருமானம், C நுகர்வு, S சேமிப்பு. வருமானம் என்பது நுகர்வையும் சேமிப்பையும் கூட்ட வருவதுதான் வருமானம். இப்போ உங்களுக்கு சேமிப்பை மட்டும் நீங்க காணணுமாக இருந்தால் வயல இருந்து வருமானத்துல இருந்து நீங்க நுகர்வை கழிச்சிங்கன்னா சேமிப்பு வரும். அதே போல நுகர்வை காணணுமாக இருந்தால் வயல இருந்து சேமிப்பை கழிச்சிங்கன்னா நுகர்வு வரும். சரியா? அதுக்கு அதெல்லாம் நீங்க தேசிய வருமான கணிப்பீட்டுல இது படிப்பீங்க. சரியா? அதுக்கு வரும் இந்த சமன்பாடு. உங்களுக்கு இது அறிமுக அந்த ஆரம்ப வகுப்புகள் தானே. ஸோ நீங்க இல்லை டீப்பா போக தேவையில்லை. அடுத்தது வெளிநாட்டு சேமிப்புகள். வெளிநாட்டு சேமிப்புகள் எப்படி எங்களுக்கு கிடைக்கும்? நாங்க கடன் பெறுறது. அதை சொல்ல தேவையில்லைனா மாஷா அல்லாஹ் எங்களோட அரசு கடன் பெற்று வச்சிருக்குது. ஓகேம்மா, பிரச்சனை இல்லை. நீங்க அது கவரேஜ் இஷ்யூவாக இருந்தால் நீங்க ஜாயின் ஆகி கொள்ளையிலும் இந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது கடன்கள். அப்ப கடன்கள் நாங்க எங்களுக்கு தேவை வர நேரம் உலக வங்கியில இருந்தும், ஆசியா அபிவிருத்தி வங்கிகள், அதே போல IMF, அதே போல ஒரு நாடுகள் பல இடங்களால எங்களோட நாடு கடன் வாங்கும். அதைத்தான் நாங்க கடன்கள் வெளிநாட்டில இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதே போல நேரடியாக முதலீடுகள். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ன்னு சொல்லும், அதாவது பல் தேசிய கம்பெனிகள். அப்போ பல் தேசிய கம்பெனிகள் உதாரணமாக உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்கு மாதிரி மெக்டொனால்ட்ஸ், அது பிட்ஸா, அதே போல கோகோ கோலா, பெப்சின்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கு தானே. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து இங்கே இல்லை. அவங்களுடைய உருவாக்கம் வேறொரு நாடு, அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது இங்கிலாண்டாக இருக்கலாம், அல்லது இந்தியாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாடு, வேறொரு நாடாக இருக்கும். பட் எங்களோட நாட்டில் வந்து அவங்களோட கிளைகளை தொடங்கி அவங்க இங்க முதலீடு செஞ்சு உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வாங்க. ஸோ அதனால வந்து அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், அவங்க செய்யக்கூடியதான் நேரடி முதலீடுகள். அந்த நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக அந்த கம்பெனிஸ்ட பேரை சொன்னேன். அதெல்லாமே நிறைய இப்போ ரோட் போடுவாங்க, பில்டிங்ஸ் கட்டுவாங்க, நிறைய வேலைகள் நடக்குது. தனிமே சைனாவெல்லாம் நிறைய முதலீடு செஞ்சிருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதே போல இந்தியா முதலீடு செஞ்சிருக்கு, ஈரான் முதலீடு செஞ்சிருக்குது. இப்போ நிறைய நாடுகள் இலங்கையில முதலீடு செய்யறாங்க. அதெல்லாமே நேரடி முதலீட்டுக்குள்ள வரும். அதே போல நன்கொடைகள். சில நாடுகள் எங்களுக்கு கிஃப்டாவே நன்கொடை பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கு இந்த லாஸ்ட் தித்வா புயல் டைம் கூட எங்களுக்கு மாலைதீவு, அதே போல இந்தியா, நிறைய நாடுகள், அமெரிக்கா, நிறைய நாடுகள் எங்களுக்கு என்னது நன்கொடைகள் வழங்கியிருந்தாங்க. சரியா? நன்கொடைகள்னா தெரியும் தானே, டொனேஷன்ஸ் நிறைய கிடைச்சிருந்துச்சு எங்களுக்கு. அதே போல எங்களோட நாட்டு மக்கள் கூட கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை நாங்கள் இங்கே படிக்கிறது வெளிநாட்டு சேமிப்புன்றதால வெளியிலிருந்து வரக்கூடிய நன்கொடைகள் இதெல்லாமே ஒரு நாட்டிற்குரிய சேமிப்புகளாக காணப்படும். அவை பின்னர் என்ன செய்யப்படும்? முதலீடுகளாக மாற்றப்பட்டு மூலதனமாக மாற்றப்படும். அது கிளியரா? சரி, இதுவரைக்கும் நாங்க படிச்சது என்ன? 3 நிலத்தை பத்தி படிச்சோம், உழைப்பை பத்தி படிச்சோம், மூலதனத்தை படிச்சோம். இப்போ மூலதனத்துல கொஞ்சம் நிறைய விஷயம் பார்த்தோம். மூலதனத்தினுடைய பண்பு, மூலதனம்டா என்ன, மூலதனத்தினுடைய பண்பு, மூலதனத்தினுடைய வகைகள், மூலதனம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, இதெல்லாம் படிச்சோம். ஓகேவா? அடுத்தது முயற்சி. இதுவும் ஒரு முக்கியமானது. உங்களுக்கு இது வாரன்னு சொன்னா MCQல இந்த பகுதிக்குள்ள கேள்வி வரும். இந்த உற்பத்தி காரணிகள் பகுதியில வந்து MCQல கேள்விகள் பெரும்பாலும் வாரது. சில நேரங்களில் ஸ்ட்ரக்சர் கேள்வியில பார்ட் 2ல வந்து கேள்விகள் வரலாம். எப்படி கேள்விகள் வரலாம்னு சொன்னா, இப்ப ஊழியம் எவ்வாறு முயற்சியாளரிலிருந்து வேறுபடுகின்றது? ஊழியம்டா யாரு? உழைப்பாளை. உழைப்ப தரவர் தான் ஊழியம். ஊதியம் வேற, ஊழியம் வேற. ஊதியம்டா சம்பளத்துக்கு சொல்றது. ஊதியம்டா அது சம்பளம். நான் சொல்றது ஊழியம். ஊழியம் என்பது உழைப்ப வழங்கக்கூடிய மானிட வளத்தை தான் நாங்க சொல்லுவோம் என்ன? ஊழியம் மானிட வளம்.
ஊழியம் ஒரு மானிட வளமாக இருக்கும். சரி, அப்ப அந்த ஊழியத்திற்கும் முயற்சியாளருக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் கேட்டு வரும். ஊழியத்திற்கும் முயற்சியாளருக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் கேட்டு வருது. முயற்சியாளர்னா யாரு? முயற்சியை வழங்குறவர் தான் முயற்சியாளர். உழைப்பை வழங்குறவர் ஊழியர். உழைப்பை வழங்குறவர் ஊழியர். இவங்களுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் கேட்டு வரும். ஒரு முயற்சியாளர் எவ்வாறு ஒரு ஊழியத்திலிருந்து வேறுபடுகின்றார் அப்படின்னு கேள்விகள் வரலாம். சரியா? அடுத்தது முயற்சியாளரினுடைய பண்புகள். இது மாதிரியான கேள்விகள் வந்திருக்குது. 5 மார்க்ஸ்க்குரிய கேள்வியாக ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு வந்திருக்குது. அதனால இந்த பகுதி, இந்த முயற்சியாளர் மூலதன பகுதிகளை கொஞ்சம் கவனம் எடுத்து கொஞ்சம் இப்பவே படிச்சு வச்சுக்கொண்டீங்கன்னா கஷ்டம் இல்லை. பெரிய ஒரு கஷ்டமான விஷயங்கள் ஒன்று இல்லை இதெல்லாம். சரியா? சரி. முயற்சி உற்பத்தி காரணிகளை ஒழுங்கமைத்து செயற்படுத்தி ஆபத்துக்களை எதிர்நோக்கி கொள்கை ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதைத்தான் நாங்க முயற்சின்னு சொல்லுவோம். முயற்சின்னா என்ன? உற்பத்தி காரணிகளை ஒழுங்கமைக்கணும். ஒழுங்கமைச்சு செயற்படுத்தி ஆபத்துக்களை நோக்கி ஆபத்துக்களையும் எதிர்நோக்கணும். அப்போ ஒரு முயற்சியாளர் உழைப்பாளர்ல இருந்து வேறுபடுகிறன்றதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். ஒரு ஊழியர் ஆபத்தை எதிர்கொள்ள மாட்டாரு. அவரு வேலைக்கு போவாரு, சம்பளத்தை எடுப்பாரு, வீட்டுக்கு வந்துருவாரு. ஸோ அவருக்கு ஆபத்துக்குள்ள போறதுக்கு பயம். ஆனா ஒரு முயற்சியாளர் ஒரு தொழிலை உருவாக்குவார். தன்னுடைய முதலீட்டை போட்டு ஒரு மூலதனத்தை உருவாக்கி அதனூடாக ஒரு தொழிலை உருவாக்குற நேரம் அவர் நிறைய ரிஸ்க் எடுக்கணும். அங்க என்ன ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க தானே. இப்போ அதுதான் இந்த முயற்சியாளர். ஸோ ரஸ்க் சாப்பிடணும்னா நிறைய ரிஸ்க் எடுக்கணும். அதில் என்ன, ரிஸ்க் பெனிஃபிட். அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நீங்க பெனிஃபிட் அடைஞ்சு கொள்வீங்க. லெஸ் ரிஸ்க் லெஸ் பெனிஃபிட் தான். குறைவாக நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா குறைவான பெனிஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த முயற்சியாளர். முயற்சியாளரும் உழைப்பாளர்ல இருந்து வேறுபடுற அவங்களுக்கு இடையிலான வேற்றுமையில உண்டு இந்த ஆபத்தை எதிர்கொள்றது. முயற்சியாளர் நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, மூலதனமே அழிஞ்சு போனாலும் சரி, நான் அந்த முயற்சியை செய்வேன், அந்த தொழிலை உருவாக்குவேன். அதனாலதான் அவங்க தொழிலதிபர்களாக பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஆபத்துகளை எதிர்கொள்றாங்க. ஆனா நிறைய பேர் நாங்க என்ன செய்யறது, ஆபத்துகளை கண்டு பயந்து ஏதோ ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளதான் நாங்க இருக்க பாக்குறோம். சரியா? ஸோ அவங்களைத்தான் நாங்க உழைப்பாளிகள்னு சொல்லுவோம். ஸோ ஒரு முதலாளியிட மைண்ட் செட்டுக்கும் ஒரு உழைப்பாளியிட மைண்ட் செட்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு முயற்சியாளர் ஒரு முதலாளியாக இருப்பார். ஒரு உழைப்பை செய்யக்கூடியவர் எப்பவுமே ஒரு ஊழியராகத்தான் இருப்பார். சரியா? அப்ப முயற்சியினுடைய பண்புகள் மானிட வளமாக இருக்கும். இதுவும் அதனால தான் நாங்க இதை மானிட வளம்னு சொன்னோம். ஆரம்பிக்கும் திறன், எந்த ஒன்றையும் ஆரம்பிக்கக்கூடிய திறன் இவங்கள்ட்ட இருக்கும். சவால்களுக்கு முகம் கொடுக்கும் ஆற்றல், தலைமைத்துவ ஆற்றல், தன்னம்பிக்கை, எதிர்கால நோக்கு இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணி கொடுப்பனவு அல்லது காரணி வருமானம் லாபம். அந்த லாபம் என்பது பாருங்க, பிளஸ் போட்டிருக்காங்க, மைனஸ் போட்டிருக்கிறாங்க. லாபம் என்பது நஷ்டமாகவும் இருக்கலாம், லாபமாகவும் இருக்கலாம். சரியா? அதனாலதான் அது பிளஸ் மைனஸ் போட்டிக்கிறாங்களே. காரணி கொடுப்பனவு அது ரெண்டுலையும் வரலாம். அவங்களுடைய முக்கியமான தொழிற்பாடுகள் இங்க ஒரு முயற்சியாளரினுடைய தொழிற்பாடுகள் கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுப்பாங்க. அவங்கத்தான் அந்த எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க உண்மையில முயற்சியாளர்களாக இருப்பாங்க. ஒரு எப்படி சொல்றது, தீர்மானம் எடுக்கும் அதிகாரம், ஒரு கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரம், முழுமையான அந்த நிறுவனம் சார்ந்த பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கும். அதே போல உற்பத்தி செயற்பாட்டை ஒழுங்கமைப்பாங்க. ஒரு உற்பத்தி எப்படி நடக்கணும், அதற்கான முதலீடு எங்கிருந்து வரணும், அது அதை எப்படி பங்கீடு செய்யணும், முழுமையான ஒழுங்கமைப்பு இருக்கும். அதே போல புத்தாக்கத்துல ஈடுபடுவாங்க, புதிய விஷயங்களை ஈடுபடுவாங்க, ஆபத்துக்களை எதிர்நோக்குவாங்க, ஆபத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க.
புத்தாக்க செயற்திறன் மூலம் பொருளாதாரத்தின் மூலதன உருவாக்கத்திற்கு பெரும் பங்காற்றுகின்றது. பொருளாதாரத்தினுடைய மூலதன உருவாக்கத்திற்கு இந்த புத்தாக்க செயற்பாடுதான் பெருமையளவு பங்களிப்பு வழங்குது. அதே போல முயற்சி ஆண்மைக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான வேறுபாடு. ஒரு முயற்சியாளருக்கும் முகாமையாளருக்கும் இடையிலான என்ன வேறுபாடு? முயற்சியாளர் மேற்கொள்ளும் தீர்மானங்களை செயற்படுத்துபவராகத்தான் முகாமையாளர் இருப்பார். முகாமையாளர் யாரு? மேனேஜர். சரியா? முயற்சியாளர் யாரு? என்டர்பிரனர். முயற்சியாளர் என்பது என்டர்பிரனரா இருப்பாரு, முகாமையாளர் என்பது மேனேஜரா இருப்பார். சோ முயற்சியாளர் மேற்கொள்ளும் தீர்மானங்களை செயற்படுத்துறவராகத்தான் இந்த முகாமையாளர் இருப்பாரு. முயற்சியாளருக்கான கொடுப்பனவு லாபம், முகாமையாளருக்கான கொடுப்பனவு சம்பளம். முயற்சியாளருக்கான கொடுப்பனவு இலாபமாக இருக்கும், முகாமையாளருக்கான கொடுப்பனவு சம்பளமாக இருக்கும். முயற்சியாளர் காப்புறுதி செய்ய முடியாத ஆபத்தை தாங்க வேண்டும், முகாமையாளர் அவ்வாறு தாங்க வேண்டியதில்லை. இப்போ முயற்சியாளரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆபத்துக்கள் வரும், இடர்கள் வரும், அதெல்லாம் தாங்கும். நான் ஒரு முகாமையாளர் அப்படி இல்லையா, அவர் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி. என்ன நடந்தாலும் அவருக்கு சம்பளம் கிடைக்கும். சரியா? அதான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது காரணிகளோட விளைதிறன். விளைதிறன் வேற, வினைத்திறன் வேற. விளைதிறன் வேற, வினைத்திறன் வேற. சரி, காரணிகளோட விளைதிறன். நாங்க இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று விளைதிறன், அடுத்தது வினைத்திறன். வினைத்திறன் என்பது உற்பத்தியினுடைய முழுமையாக ஒரு உற்பத்தி வளத்தை நாங்க பயன்படுத்தி உச்சமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீட்டை நாங்க உச்சமாக பெற்றுக்கொள்றதுதான் வினைத்திறன் என்று சொல்லுவோம். விளைதிறன் என்பது ஒரு காரணி உள்ளீட்டிற்கான சராசரி வெளியீட்டு அலகு காரணியிட விளைதிறன் சொல்லுவோம். ஒரு காரணியிட உள்ளீட்டுக்கான சராசரியான வெளியீட்டினுடைய அலகு, இதைத்தான் காரணிகளோட விளைதிறன் என்று சொல்றது. இப்போ காரணிகளோட விளைதிறன், இப்போ நிலம் என்ற காரணியுடைய விளைதிறன் என்று சொன்னா, நிலம் எத்தனை ஏக்கரை நீங்க பயன்படுத்துறீங்க உற்பத்திக்காக, அதனூடாக உங்களுக்கு எவ்வளவு வெளியீடு கிடைக்குது, இதுதான் விளைதிறன். அந்த நிலத்தின் இப்போ 1 ஏக்கர் நிலத்தை நீங்க பயன்படுத்தி, சும்மா நான் சொல்றேன், ஒரு 10 பூசல் நீங்க நெல்லை விதைக்கிறீங்கடா, 1 ஏக்கர் நிலத்தை பயன்படுத்தி 10 பூசல் நீங்க நெல்லை விதைக்கிறீங்களாக இருந்தால் வெளியீட்டின் அளவு எவ்வளவு? 10. காரணியிட உள்ளீட்டின் அளவு எவ்வளவு? 1. அப்ப 10 கீழ் 1. சரியா? அப்ப அங்க விளைதிறன், அந்த நிலத்தினுடைய காரணியிட விளைதிறன் 10. விளங்குதா? அதுதான் காரணியுடைய விளைதிறன். அதே போல ஊழிய விளைதிறன் என்பது என்ன? ஊழியர்களுடைய எண்ணிக்கையால மொத்த வெளியீட பிரிக்கணும். 10 பேர் சேர்ந்து 100 உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செஞ்சா, 10 பேர் சேர்ந்து 100 உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செஞ்சா 100 கீழ் 10, 100 கீழ் 100 கீழ் 10, 100 கீழ் 100 கீழ் 10, 100 கீழ் 10ண்டா 10 100ஆல 10, 100 10ஆல பிரிச்சா 10 வரும். ஒரு ஊழிய விளைதிறனை பார்க்குற நேரம் அங்க 10 இருக்கு. சரியா? அதே போல இந்த விளைதிறனை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் தொழில்நுட்பம், மனித மூலதனம், முகாமைத்துவம், தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும்.
சரியா? இப்ப தொழில்நுட்பம் வந்து நீங்க தொழில்நுட்பத்தை அதிகரிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? விளைதிறன் அதிகரிக்கும். தொழில்நுட்பம் குறைவடைந்தால் விளைதிறன் குறைவடையும். மனித மூலதனம் அதிகரித்தால் விளைதிறன் அதிகரிக்கும். மனித மூலதனம் குறைவடைந்தால் விளைதிறன் குறைவடையும். முகாமைத்துவமும் அப்படித்தான். தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும். தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியும் என்ன? ஒரு தொழில சிறிய சிறிய அலகுகளாக பிரிச்சு வேலை செய்யறது. இப்ப ஒரு ஆடை தைக்கிறதுன்னு வைங்களேன், ஒரு கார்மெண்ட்ல ஆடை தைக்கிறதாக இருந்தால் அங்க ஒரு தொழிற்பிரிப்பு இருக்கும். ஒரு ஆடைய வெட்டுறது, ஒரு இடத்துல வெட்டுவாங்க. அந்த இடத்துல வெட்டி அதை இன்னொரு இடத்துக்கு அனுப்புற நேரம் அங்க தைப்பாங்க. எல்லா பகுதியும் தைக்கிறது நடக்காது. ஒரு பகுதி தைக்கப்படும். அடுத்த குரூப் அதனுடைய அடுத்த பகுதியை தைப்பாங்க. இன்னொரு குரூப் அதனுடைய கொளரை, இன்னொரு குரூப் அதனுடைய பாக்கெட்டை. அப்படி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அந்த ஆடையையே ஒரு 10-15 பகுதிகளாக பிரிச்சு இன்னொரு குரூப் அதுக்கு பட்டன் பிடிப்பாங்க. இன்னொரு குரூப் அதுடைய எதையாவது பிரச்சனைகள் இருந்தா நூல் கட் பண்ற அப்படி என்னமாலும் இருந்தா நூல்களை கட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் அயன் பண்ணும். இன்னொரு குரூப் அதை பெக் பண்ணும். இன்னொரு குரூப் அதுக்கு லேபிள் அடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் அதை பெக் பண்ணும். அப்படி ஒரு ஆடைக்கே பல பகுதிகளாக பிரிச்சு அதை தைச்சு அந்த உற்பத்தி பொருள் உருவாக்கப்படுது. இதைத்தான் நாங்க சொல்ற தொழிற்பிரிப்பு. அப்படி தொழிற்பிரிக்கிற நேரம் அந்த ஒவ்வொரு பிரிவிலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தேர்ச்சி அடைவாங்களா இல்லையா? எந்த நாளுமே பட்டன் பிடிக்கிற வேலையைத்தான் செய்யற ஒருத்தர் பட்டன் பிடிக்கிறத குயிக்கா செய்வாரா இல்லையா? ஒத்தரே வெட்டி தைச்சி அதுக்கு பிறகு பட்டன் பிடிக்கிறத விட நேரம் போறதை விட அதை இப்படி நாங்க ஒரு பகுதிக்கும் ஒரு குரூப்பை கொடுத்தா அங்க வந்து சிறப்பு தேர்ச்சி அடைவாங்க. அதுல அவங்க தொழிற்பிரிப்பால் என்ன நடக்கும்? சிறப்பு தேர்ச்சி அடைவாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், பொருளியலினுடைய தந்தை ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு குண்டூசி செய்யற தொழிலாக இருந்தாலும், குண்டூசி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி நிறுவனமாக இருந்தாலும் அங்க கூட தொழிற்பிரிப்பு இருக்கணும் என்று சொல்லி ஆடம் ஸ்மித் சொல்றாரு. சரியா? குண்டூசி செய்யறது சின்ன வேலை, அதை கூடி பிரிச்சு பிரிச்சு செய்யுங்க. அங்க உங்களுக்கு சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சா உற்பத்தியை அதிகரிக்கலும், விளைதிறனை அதிகரிக்கலும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இன்றைக்கு அவ்வளோதான். இன்றைக்கு ஃபுல்லாக நாங்கள் படித்தது உற்பத்தி காரணிகளை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் பொருளாதாரத்தினுடைய மைய பிரச்சனை படிக்கணும். அது முக்கியமான விஷயம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய வகுப்பு உற்பத்தி காரணிகளை முழுமையாக நான் போன முறை செஞ்ச வெஜ்ஜுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் போதான்றதால நாங்கள் இந்த பகுதிகளை வந்து விளங்கப்படுத்தல அவங்களையே வாசிச்சு கொள்ள தான் சொன்னேன். இந்த பெரிய அளவுக்கு டஃப்பான ஒரு விஷயம் அல்ல, பட் கொஞ்சம் நீங்க கிளியர் ஆகி கொண்டா நல்லா கேள்விகளை ஈஸியா செஞ்சு கொள்ளிலும். கட்டாயம் மூலதனம், முயற்சி இந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல இந்த விளைதிறன் இந்த பகுதி தொடர்பாக இதுவரைக்கும் நாங்க பார்த்த பகுதிகளில் தொடர்பாக வரக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகளை பாஸ் பேப்பர் புக் இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் வாங்கி கொள்ளுங்க. இல்லாதவங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க. இன்ஷால்லா. சரியா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்போ ஓகேவா? கிளாஸை முடிச்சு கொள்வோமா? இன்ஷால்லா. ஓகே. நாளைக்கு ஃப்ரைடே. நாளைக்கு நாங்கள் கிளாஸை போட தேவையில்லை. இன்ஷால்லா சாட்டர்டே சண்டே வளமையான கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். 4 to 5 அல்லது 5 to 6 இருக்கும். டைம்ல சின்ன சேஞ்ச் ஆகும். எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு உங்களுக்கு லிங்க் போட நான் இதுக்கு பிறகு உங்களுக்கு நேரத்துலேயே லிங்கை போட்டு விடுறேன். நாளைக்கு கிளாஸ் இல்லை. சரியா? இன்ஷால்லா. இதில் உங்களுக்கு நேற்று ரெக்கார்டிங்ஸ் தரணும். இந்த ரெக்கார்டிங்ஸும் நாளைக்கு அனுப்பி. சரிம்மா, முடிச்சு கொள்வோம் அப்போ.